அனைவருக்கும் வணக்கம். இது யாதுமறி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது சுலபமாக செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது 1/2 கப் சிறுபருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு. இதை 2 முறை தண்ணி விட்டு சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி கழுவிடுறேன். பருப்பை 2 முறை நல்லா கழுவுனதுக்கப்புறமா 1/2 கப் இதில் தண்ணி சேர்க்குறேன். ஒரு குக்கர் பேனில் இந்த பருப்போட தண்ணி சேர்த்துருங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இதில் 4 பச்சை மிளகாய் நான் எடுத்த பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லை. பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு. இதை அந்த பருப்போடு சேர்த்துருங்க. இப்போ நம்ம இந்த குக்கரை மூடிடலாம். மூடி மிதமான தீயில் 2 விசில் விடுங்க போதும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா 3 விசில் விடுங்க. நான் பருப்பு நல்லா வேக வச்சு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே பருப்பு வெந்திருக்கு. இப்போ ஒரு மத்து போட்டு லேசாக கடைஞ்சிடலாம். அதுக்குள்ளே தாளிக்கிற பொருளாக தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஏற்கனவே நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் முழு உளுந்து, வரமிளகாய் ஒரு 3 கிள்ளி வச்சுருக்கேன். இதை அந்த காஞ்ச எண்ணெயில் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா பொரிய விடலாம். அந்த மிளகாய் வந்து லேசாக ப்ரௌன் கலரில் வரணும். அப்படி இருந்தால் தான் வாசனை நல்லாயிருக்கும், தாளிப்பு வாசனை. ஸோ இப்போது ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்பு கடைசல்லையே இந்த தாளிப்பு பொருட்களை கொட்டிடலாம். இப்போது நான் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இதை திரும்பவும் மத்தால் லேசாக கடைஞ்சி விடலாம். இப்படி கடையிறதால அந்த காஞ்ச மிளகாய் இருக்கிற காரமும் அந்த முழு உளுந்து வந்து உடப்பட்டு சாம்பார் வந்து மேலும் சுவை கூடும். இது மாதிரி கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் முதல்ல ஒரு 1/2 கப் சுடு தண்ணியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா சுவை கொஞ்சம் மட்டுப்படும். அதனால் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு மேலும் தண்ணி தேவைப்படுது. திரும்பவும் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்ப அடுப்பில் வச்சு திரும்ப சாம்பாரை ஒரு கொதி வர வைக்கிறேன். நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப கொதிக்க வைக்கிற தேவையில்லை. அப்படி நீங்கள் அந்த சூட்லேயே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இது வந்து ஒரு 4-5 மணி நேரம் இருக்கணும். அப்படின்னா ஒரு கொதி வர வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் கெட்டு போகாது. நீங்கள் காலைல வச்சிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, பொங்கலுக்கு நல்ல ஒரு அருமையான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து திக்காக நீங்கள் கடைஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து இந்த சாம்பார் வச்சதுக்கு காரணம் இன்றைக்கி நான் இட்லி ஊற்ற போகிறேன். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு கை கொத்தமல்லி கீரை இதில் சேர்த்துருக்கேன். நான் இப்போது சூடான இட்லியோட பரிமாற போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது யாதுமறி தமிழ்.